அரசியல் கட்சி என்று வந்ததற்கு பிறகு ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தார்ல, அவர் வந்து மக்கள் மத்தியில வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு போனார்ல, அவரை மாதிரி நம்ம இல்லை அப்படிங்கிறத காட்டணும்னா அவரை நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு விஜய் தரப்பே இந்த அசைன்மெண்ட்டை ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுத்ததா அப்படி விஜய் தான் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகும் ஆதவ அர்ஜுனாவை கண்டித்து விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. இந்த காக்கா கழுகு அந்த இடத்துல அந்த பாஸ் தேவைப்பட்டிருக்கு. அந்த அப்ளாஸுக்காக அந்த பாஸை விட்டுட்டு அதுக்கு பிறகு விஜயினுடைய கன்சர்ன் அடிப்படையில் இருந்து தான் அது நடந்திருக்கு. ரஜினியை திமுக மிரட்டி பார்த்துச்சு, அவர் வரல. நீ அரசியலுக்கு வந்திருக்க, யார் மிரட்டல்ல வந்த? திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒருத்தன் உன்னைய மிரட்டி நீ திமுகவை எதிர்ன்னு சொன்னா அதனால நீ எதிர்க்கிற. ரஜினிக்கு நடந்தது உண்மைனா இது உண்மையா இல்லையா? அதாவது தன்னை பிஜேபி மிரட்டுது, அதே மாதிரி வந்து திமுகவும் யாரையாவது மிரட்டும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்றது. திமுக பயமுறுத்துறதுக்கு பயந்து சங் பரிவார் பேக்கப்ல வந்து ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் உலகமாக உருட்டா இல்லையா? ஒரு ராஜ்யசபா, ஒரு கவர்னர், ஒரு குடியரசுத் தலைவர் என்னன்னாலும் கொடுப்பாங்கடா. கேட்ட ரஜினி எல்லாம் கேட்டா கொடுப்பானுடா. அவர் இயல்புலயே சங்கிடா, அதனால அவர் சங் பரிவார் பயன்படுத்த பார்த்துச்சு. ஆனாலும் இல்ல நம்ம வந்து சைவ சாப்பாட்டோட நிப்பாட்டிக்கிறது தான் நம்ம சங்கீத்தனத்துக்கு அழகுண்டு உண்மையான கள நிலவரத்தை மிரட்டியது யார்? அப்ப தமிழ்நாட்டு மக்கள்டா. ஸ்டாலின் அவர் பாட்டுக்கு ரோட்லையும் தண்ணியிலையும் இறங்கி சேரு சகுதி பார்க்காம வெள்ளம் மழை பார்க்காம அவர் பாட்டுக்கு நடக்கிறாரு. நம்மளால அப்படி பண்ண முடியாது, நோ இது நமக்கு தேவையில்லை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உன்னால் நீயா அந்த முடிவை தான் எடுக்க போற. அதுக்கு முன்னாடி எதுக்கு டேபிள உடைச்சு? உன்னால பக்கத்து வீட்டுக்கே கார் இல்லாம போக முடியல. என்ன காலம் பேசாது மவனே. காத்திருப்பகையே 2026 தேர்தல் முடிவு வரட்டும், அன்னைக்கு இருக்கடி உனக்கு மாட்டினடா அப்படின்னு மிக காத்திரமான ஒரு எச்சரிக்கையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி ஒதுங்கி அவருடைய படத்தை வருஷத்துக்கு ஒன்றுன்னு பிளான் பண்ணி அழகாக அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அவருடைய ரசிகர்கள் ஏகோபித்த அகோபித்த ஆதரவோடு படமும் வெற்றிகரமாக அவருடைய படங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னமும் சூப்பர் ஸ்டாருக்கான மார்க்கெட் மவுஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வயசுலையும் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. அந்த நபர் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கியதற்கு பிறகும் அவரை இழுத்து அரசியலில் பேசி தேவையில்லாமல் தங்களுடைய அரசியல் வெறிக்காக இதை செய்வதுங்கிறது. சரி, நீ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போன? பெண்கள் பாதுகாப்பு, எஸ்ஓபியை நீக்கிறது உள்ளிட்ட விவகாரங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு போனேன். ரைட், அது எதுக்கு ரஜினிகாந்த் இழுத்த? ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவர் அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். விஜய் தான் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகும் ஆதவ அர்ஜுனாவை கண்டித்து விஜய் தரப்பிலிருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல, அல்லது கூப்பிட்டு கண்டிச்சாரு அப்படிங்கிற எப்பவும் இவங்க கட்சிக்குன்னே இருக்கக்கூடிய அந்த தகவல் பரவுகிறது. அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்டுகள் கூட இப்படி ஒரு தகவலை கசிய விடவும் இல்லை. அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வித் கன்சர்ன், விஜயினுடைய கன்சர்ன் அடிப்படையில் இருந்து தான் அது நடந்திருக்கு. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மேடையில் காக்கா கழுகு அப்படின்ற வார்த்தையை பேசிட்டு விஜய் கொடுத்த அந்த ரியாக்ஷனை எடிட்டர் வாசு இப்போ போடுவார். இந்த காக்கா கழுகு அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் பேசப்படுது. இந்த காக்கா கழுகு அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு, அதை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு பேசுகிற ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். அதை வந்து அந்த இன்டென்ஷனோடு சொல்லலை அப்படின்னா அந்த இடத்துல அந்த பாஸ் தேவைப்பட்டிருக்காது. அந்த அப்ளாஸுக்காக அந்த பாஸை விட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படின்னு சிரிச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பி வந்து மேடையில் நிற்கிற அந்த மேனரிசம் அருவருப்பின் உச்சம். கவிஞர் பாவிஜயோட பழைய கவிதை ஒன்று இருக்கு. அடிக்கிற காத்தில் காக்கையும் பறக்கும், காகிதமும் பறக்கும். காற்று நின்றதற்கு பிறகுதான் எது நிரந்தரமாக பறந்து கொண்டிருக்கும், எது அடித்த காற்றில் பறந்து போய் கோபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு நானும் கோபுரம் ஏறிவிட்டேன் என்று கொக்கரிக்கும் அப்படின்றது காற்று ஓய்ந்தபின் தான் தெரியும். அந்த மாதிரி வந்து நடிகர் விஜய் தான் கரியரின் உச்சத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு
இல்ல அந்த உச்சத்திற்கு வருவதற்கே அவர்கள் பயன்படுத்திய டூல் வந்து இதுதான். அப்போதைய அவருடைய போட்டியாளர் என்று உருவான நடிகர் பிரசாந்த், அவரை வந்து சினிமா துறையிலிருந்து இருட்டடிப்பு செய்வதற்கு, அவருக்கு எதிராக ஊடகங்களில் செய்தியை வெளியிடுவதற்கு, அப்படியான பல்வேறு வேலைகளை விஜயினுடைய அந்த மாஃபியா குரூப், அப்போ வந்து அவரோடு இருந்த பெரியவரோட சேர்ந்து சில வேலைகளை அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இன்னைக்கு தங்க மோதிரத்திற்காகவும் 5000 10,000 ரூபாய் பேமெண்ட்டுகளுக்காகவும் பேசக்கூடிய நபர்களே வாக்குமூலமாக கொடுத்தது தான் அந்த மேட்ரு. அதன் அடிப்படையில் இருந்து பார்த்தா கூட அதில் ஒரு வேல்யூவை நம்ம கொடுத்துட்றோம். அப்படி பார்க்கும்போது பிரசாந்த் தொடங்கி அதற்கு பிறகு சினிமாவில் ஜோபிக்க வேண்டும் என்று நினைத்த பலருக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். விஜயை போலவே உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய நடிகர்கள் வெற்றி பெறுவதையே அந்த குரூப்பால் ஏற்றுக்க முடியாது. அதனால தான் அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்து வந்த விக்ராந்த் என்கிற அந்த நடிகர், அவர் வந்து விஜயுடைய ரிலேட்டிவ், அவருடைய வளர்ச்சி பொறுக்காம அதற்கு எதிராக சில லாபிகளை அந்த குடும்பம் செய்தது. நான் தான் என்னை மாதிரி நடிக்கிறதுக்கு ஏற்கனவே நண்பன் ஒருத்தனை தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ ஏன் நண்பா என்னை மாதிரி நடிக்கிற? யாரு? எங்க ஆட்டம் இனிமே தான் ஆரம்பம். ஓ, அவரா? சின்னத்திரை சூப்பர் ஸ்டார், சின்னத்திரை தளபதி. அவரு அப்படி வந்து அவரை காலி பண்றது அப்படின்றதுக்காக வேலை பார்த்தது. அதற்கு பிறகு நடிகர் ஜெய், இது பலருக்கும் ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். பட் ஆனால் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், விஜயினுடைய தம்பியாக நடிப்பதற்கு அப்படின்னு அவர் வந்ததற்கு பிறகு அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மேனரிசங்கள் இது எல்லாமே விஜய் ஒத்ததாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு உடனேயே அவரை காலி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெக்ஸஸை கிரியேட் பண்ணது இண்டஸ்ட்ரியில் பரவலாக இருக்கக்கூடிய தகவல். அதை ஒட்டி அவர் மேலே சில பர்சனலான முறைகேடுகளை இண்டஸ்ட்ரிக்குள்ளே சொல்லுவாங்க. அவர் சிம்பு மாதிரி ஷூட்டுக்கு ஒழுங்காக வரமாட்டார் அப்படி இப்படின்ற விமர்சனங்களை வைக்கிறாங்க, அது தனி. ஆனால் அவர் ஒருத்தர் வளரக்கூடாதுங்கிறதுக்காக இவனுங்க லாபி எல்லாம் பண்ணானுங்களா அப்படின்னு கேட்டா இண்டஸ்ட்ரியே அதெல்லாம் சொல்லுது. அப்படித்தான் இருந்திருக்கு. ஆனா அழிஞ்சு போற ஒருத்தர் நீ ஏன் தீபம் கொடுத்துற? ஆனாலும் பயத்தை பாருங்க, எப்படியோ தப்பித்தவரை கூட ஒருத்தர் வளர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அது. நடிகர் வடிவேலு குறித்து, ஒரு வடிவேலு போல செய்யக்கூடிய ஒரு நடிகர் கொடுத்த பேட்டியை நீங்க பார்த்து, ஆமா, கூப்பிட்டு போய் அடிச்சாங்க அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா, போல செய்யக்கூடிய நடிகர்களை கூட பொறுத்து கொள்ள முடியாத சில நபர்கள் இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒன்று. அதில் அவர்கள் தன்னை அரசியல் தலைவராக மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னும் போது அது இன்னும் பெரிய ஆபத்தாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் விஜய்க்கு வந்து தொடர்ச்சியா இண்டஸ்ட்ரியில, சினிமா துறையிலேயே அவருடைய வளர்ச்சியை பீட் பண்ணும் மாதிரியான வேலைகளோடு யார் வந்தாலும் இவர்களே பணம் போட்டு படம் எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்களை காலி பண்றது, அவர்களுக்கு எதிராக செய்திகளை ஃபேக்கா கிரியேட் பண்ணி அவங்களை அடிக்கிறது. இன்னொரு பேட்டர்ன், யார் பெரிதாக இவருக்கு ஆப்பனண்டாக வளர்ந்து வருகிறார்களோ அவர்களை இவர்களே பாடல்கள் மூலமாகவும் படங்கள் மூலமாகவும் விமர்சிப்பது. அதாவது இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஸ்டாலின் சார் அப்படின்னு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வம்புக்கு இழுக்கிறது இருக்குல்ல, அந்த சேட்டையை அவர் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது ரஜினியை தன்னால் தொடவே முடியாது. ஆனா ரஜினிக்கு ஈக்குவல் நான் அப்படின்னு காட்டுறதுக்காக ரஜினி ரசிகர்களையும் ரஜினியவும் ஒண்ணு பயன்படுத்தி பார்க்கறது. அதான் அந்த RSS பாசிச கும்பலுடைய யுக்தி. அது ஒண்ணு, அவன் நம்மளை வந்து கிரகிக்கிறதுக்கு வேலை பார்ப்பான். அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுக்கு எதிர் நம்ம தான் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்த அடுத்த பொசிஷனை தனக்கு உருவாக்குறதுக்கு வேலை பார்ப்பான். அப்படி ஒரு வேலையை கிரியேட் பண்ணி பார்த்து ரஜினிக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்றதுக்காக வேலை பார்த்தாரு. அதற்கு முன்பாக அஜித்துக்கு இதே வேலையை பார்த்தாரு. அஜித் பாட்டுக்கு சுயம்பா எந்திரிச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள தனக்குன்னு ஒரு பேஸை கிரியேட் பண்ணி ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி, நினைச்சு பார்க்கவே முடியாது, அவரே வேணான்னு சொன்னதுக்கு பிறகும் அந்த கிரௌடு வந்து கொலையாம இருக்கும். அப்படி ஒரு கிரௌடை அவரே பில்ட் பண்றாரு. அதை பார்த்து பொறுக்க முடியாம அவரை ஷேம் பண்றது, பாடி ஷேம் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை பிளான்ட் பண்ணி அந்த வேலைகளை செஞ்சாங்க. அப்போது அவரோடு இருந்து இந்த வேலைகள்லாம் பார்த்தவர்களே வெளியில வந்து கொடுத்த செய்திகள்லாம் வந்து நம்ம எல்லாராலும் பார்க்க முடிகிறது. அப்ப தொடர்ச்சியா இதை பேசி கொண்டிருந்த நபர்கள் அரசியல் கட்சி என்று வந்ததற்கு பிறகு ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தார்ல, அவர் வந்து மக்கள் மத்தியில வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு போனார்ல, அவரை மாதிரி நம்ம இல்லை அப்படிங்கிறத காட்டணும்னா அவரை நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு விஜய் தரப்பே இந்த அசைன்மெண்ட்டை ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுத்ததா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் இதை பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை ஆதவ அர்ஜுனா மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா இப்போ ஒரு மறுப்பு கூட கொடுக்கலாம், நான் அப்படி சொல்லவில்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மனது அப்படி கொடுக்க மாட்டார் இருந்தால் நான் நல்ல மனநிலையில் பேசவில்லை. இதை கோர்ட்ல சொன்னவங்க தான், நான் சொல்லிலாம் ஏதாவது நடக்குமா, நான் தெளிவான மனநிலை கொண்டவன் இல்லை.
அப்படி அதாவது அந்த பத்திரம் எழுதும்போது கடைசியா ஒரு ஹீரோ, இந்த பத்திரத்தை நான் என்னுடைய சுயநினைவோடு சுத்தமாக எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நான் சுயநினைவு இல்லாமல் என்னுடைய சொந்த புத்தி இல்லாமல். அதற்கு ஆதாரமாக நீங்கள் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி பிடித்த அந்த சம்பவத்தை கூட நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நான் வந்து தெளிவான மனநிலையில் எப்போதும் இருப்பவன் இல்லை. ஏனென்றால் காஸ்ட்லியான அந்த மது பாட்டிலை கூட அவர்கள் பிடித்தார்கள். அப்ப நான் மனநிலையில் இருந்தனா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் குறித்து அதை வைத்தே நீங்கள் முடிவு கொள்ளுங்கள். ஆமா, அப்படிங்கிற ஒரு அறிக்கை வரும். கஸ்டம் மேடு பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் நான், அதனால எனக்கு வந்து அப்பப்ப ஹாலுசினேஷன் ஆயிரும், அதனால அப்படி பேசிட்டேன்னு கூட நாளைக்கு மறுப்பாங்க. இல்ல இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, குடிக்கிறதுங்கிறது ஒருத்தருடைய பர்சனல், அதை நம்ம யாரும் தலையிட போறது இல்லை. ஆனா அறிவுன்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து நான்லாம் வந்து வருஷத்துல ஒரு தடவை ஃப்ளைட்ல போறது அல்லது 2 தடவை போறது, அவ்வளவுதான் நம்மளால முடியும். எந்நேரமும் அதாவது பக்கத்து வீட்டுக்கு கூட ஸ்விஃப்ட் டிசைர் எடுத்துக்கிட்டு போறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு கூட ஈவி கார் எடுத்து காஸ்ட்லியான கார். நம்மலாம் பக்கத்து வீட்டு போறதுன்னு செருப்பு போட்டு போவோம், அவங்க ஸ்விஃப்ட் எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஈவி காரு, BMW, லேம்போகினி, அது என்ன ரோல்ஸ் ராய்ஸ், இந்த மாதிரி கார்லயே பயணிக்கக்கூடியவர்கள். போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் திருமணத்தின் மூலமாக அந்த தன்னுடைய துணைவியாருக்கு வர வேண்டிய சொத்துக்களை பூராத்தையும் வாங்கி கொண்டு தன்னுடைய பங்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர், லாட்டரி வித்து வெவ்வேறு மாநிலங்கள்ல பொழப்பு நடத்தவர், சுய உதவி குழுக்களுக்கு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நபரு, காசுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நபரு, தான் நடந்து வரும்போதே பக்கத்துல ஒரு 15 தார் கார் மூலமா ஒரு 20-30 பேரை காசு கொடுத்து ஒரு காஸ்ட்லியான கேமராக்கள் மூலமா ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய ஒரு நபரு. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுங்கிறது வந்து வாரத்துல 4-5 தடவை நார்மலா போவாங்க. அப்ப அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஃபிளைட்டுக்குள்ள என்ன எடுத்துட்டு போகணுங்கிறது வந்து பேசிக்கா தெரியும். எனக்கு சில நேரங்கள்ல சந்தேகம் வரும். ஏன்னா நான் வருஷத்துல 2 தடவை போறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, ஏங்க அந்த பவர் பேங்க் இந்த லக்கேஜ்ல இருக்கலாமாங்க, அதுல இருக்கலாங்க, சார்ஜர் இதுல இருக்கலாமா தெரியும், ஆனா அந்த நேரத்துல மறந்துடுவோம். ஒரு டவுட்டுக்காக கேட்போம். உனக்கு அப்படி கிடையாது, அவரை சொல்றேன், உனக்கு அப்படி கிடையாது. கத்திரிக்கோள் எடுத்துட்டு போகணுமா வேணாமான்றது கூட அறிவு இல்லாம நீ செய்வ, அப்ப நிதானமாக இல்லாம நீ அதை செஞ்சியா அப்படிங்கிற கேள்வி வரும்போதே பக்கத்துல ஒருத்தன் விஸ்கி பாட்டில எடுத்துட்டு வந்து மாட்டான். ஊருக்காரு வச்சிருந்தாங்க, அது அளவுடா தெரியல, இது மட்டும் அளவுடா இல்லைங்க, தெரிஞ்சுக்கிறது கேட்கிறேன், மக்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அது என்ன லக்கேஜ்ரா, ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து ஊருக்கு அளவுடா தெரியல. அது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விடுறாங்க, ஒவ்வொரு ஃபிளைட்டை பொறுத்தது. இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல வந்து அலௌட் இல்ல. இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்ல வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அலௌடு கிடையாது. டொமஸ்டிக்ல போகும்போது அலோவ் பண்றாங்களோ என்னவோ தெரியல. நீ போனது சார்ட்டர் ஃபிளைட் தானே, அவன்கிட்ட சொன்னா அவனே தருவான்ல. அப்படியா கொடுப்பாங்களா? சார்ட்டர் பிளைட் அவங்க ஓன் இது பண்ணி காசு கொடுத்து கட்டி போற பிளைட் தானே. அப்ப இதுல சரக்குலாம் கேட்டோம்னா என்ன சர்வீஸ் தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இதை விடு, நீ போற இடம் ஸ்டார் ஹோட்டல் தானே. ஆமா, அங்க எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதா? அப்படின்னு இப்ப இதை ஏன் சொல்றோம்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்து இவர்கள் தகவல் கசிய விடக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்லயே பிரேக்கிங் நியூஸா வந்து அடுத்த நாள் செய்தித்தாள்கள்லயும் அது வந்து செய்தியாவும் வந்ததுக்கு பிறகு யூடியூப் சேனலுக்கெல்லாம் பதில் பேசக்கூடிய அந்த நபரு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லல. அப்பனா என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? சரி, ஓகே, எடுத்துட்டு போயிட்ட, மாட்டிக்கிட்ட, சரி ரைட்டு, அதை பாட்டில நிப்பாட்டிட்டு போக வேண்டியதான். 20 நிமிஷம் ஃபிளைட் லேட்டு, அதனால நீ உள்ள போயிட்ட, உன்னால மறுக்க முடியல. அதனால நம்ம இதை என்ன பேசுறோம்னா, இப்படி நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய நபர் தான். சரி, அந்த பாட்டில் எங்க 10 ரூபா கொடுத்து வாங்கினியா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போனியா, அங்க வாங்கினியா இல்ல வேற எங்கேயும் வாங்கினியா? செக் பண்ணுங்க, எவன் பாண்டிச்சேரி இண்டிச்சேரி போயிட்டு வந்தானா, இல்ல எங்க கிடைக்கிற சரக்கு என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, ரஜினி எல்லாம் வம்புழுக்கிறது. ரஜினி வந்து திமுக பயமுறுத்திருச்சுன்ற, ரஜினியை பேக்கப் பண்ணது யாரு? பாஜக, சங் பரிவார் கும்பல். திமுக பயமுறுத்துறதுக்கு பயந்து சங் பரிவார் பேக்கப்ல வந்து ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் உலகமாக உருட்டா இல்லையா? சங் பரிவார் நினைச்சா தமிழ்நாட்டுல இல்லைன்னா அவரை போய் மகாராஷ்டிரால பெரிய நடிகரா மாத்தி விடும்டா. ஆமா, எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி தரும்டா. என்ன மாத்தி விடுறது? அவருக்கு தான் நேஷனல் லெவல்ல அவருக்கு ஒரு கரிஸ்மேட்டிக், ஒரு ராஜ்யசபா, ஒரு கவர்னர், ஒரு குடியரசுத் தலைவர் என்னன்னாலும் கொடுப்பாங்கடா. கேட்ட ரஜினி எல்லாம் கேட்டா கொடுப்பானுடா. எத்தனை கவர்னர் போஸ்டிங் அவருக்கு கேட்டாங்க, நம்மளுக்கே தெரியும். கவர்னரா வரணும், கவர்னரா இருக்கணும்னு எச் ராஜா உட்பட பல நபர்கள் மூலமாக தூதெல்லாம் வந்தாங்க. ஆமா, எச் ராஜா மூலமா எல்லாரும் தூது வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் அந்த பார்ட்டி அப்படித்தான். இப்படி பல தூதுகள் வந்ததற்கு பிறகும் இல்ல இவனுங்க நம்மள வந்து அறுப்புக்கு கூப்பிடுறானுங்க. இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கும் எது சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல திமுக மிரட்டுது அப்படின்னு நீ சொல்றது உண்மைன்னா, அப்படி உண்மையிலே திமுக மிரட்டுதுன்னா எவ்வளவு தூரம் ரஜினியை பேக்கப் பண்றதுக்கு துணிவான். திமுகவே காலி பண்ணி தர்றேன் தலைவரே, நீங்க வாங்க
அப்படின்னு சொல்றதுக்கு பொட்டன்ஷியல் வந்து பாஜக இருக்கு. சரி, திமுக எப்படி மிரட்டுச்சு? இடியை வச்சு மிரட்டுச்சா? சிபிஐ வச்சு இடி மிரட்டுச்சா? கண்ட்ரோல்ல இருக்குல்ல. ஆமா, இன்கம் டாக்ஸ் வச்சு மிரட்டுச்சு. எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருக்கு. வேற எதை வச்சு மிரட்டுச்சு? சினிமா இண்டஸ்ட்ரியை வச்சு மிரட்டுச்சா? ஏன்டா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பாதி பேர் வாயவே பாதி மாட்டு திறக்க மாட்டான்னு தான் பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, ரஜினி மாதிரியான ஒரு நடிகர் மேல ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடிய நபரை ஒரு நிறுவனம் வந்து மிரட்ட வேண்டிய அவசியமே ஏற்படாது. அவரை சொல்ல போனா அவரை எப்படி பயன்படுத்தி நம்ம வந்து அந்த துறையில நம்ம வளரலாம்னு நினைக்கிறதுதான் சாமர்த்தியமா இருக்கு. அவர் இயல்புலயே சங்கிடா, அதனால அவர் சங் பரிவார் பயன்படுத்த பார்த்துச்சு. ஆனாலும் இல்ல நம்ம வந்து சைவ சாப்பாட்டோட நிப்பாட்டிக்கிறது தான் நம்ம சங்கீத்தனத்துக்கு அழகுண்டு உண்மையான கள நிலவரத்தை அவர் எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? மிரட்டியது யார்? திமுகவா? இல்லை, மிரட்டியது யார்? அப்ப தமிழ்நாட்டு மக்கள்டா. நீ வந்து ஒழுங்கா படம் நடிச்சியா, சம்பாதிச்சியா, 4 ஸ்டைல் காட்டினியா, எங்களுக்கு 4 ரீல்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்தியா, போனமான்னு இருக்கணும். இந்த அரசியலுக்கு வர்றன்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த அழுத்தம் ஓடி போனாரு. இன்னொன்னு, ரஜினி ரசிகர்களே அந்த அழுத்தத்தை அவர் கொடுத்தாங்க. தலைவரே இதை நம்ம பேச வேண்டாம், தலைவரே இதை நம்ம பண்ண வேண்டாம், தலைவரே போதும் தலைவரே, வந்துருங்க தலைவரே, வேண்டாம் தலைவரே அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஆர்ஜே பாலாஜி அவர் வெறித்தனமான ரஜினி ரசிகர் தான். அவரே வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல டிபேட்ல உட்காந்து சொல்றாரு, எனக்கு என் வீட்டுல ஒரு தாத்தா இருந்தாருன்னா, ஒரு அப்பா இருந்தாருன்னா, இந்த வயசுல அவர் இந்த அரசியலுக்கு வர வேணான்றது என்னுடைய கன்சர்னா இருக்கும், அதனால நான் அவர் வர வேணான்னு சொல்றேன் அப்படின்னு ஓப்பனா அவருக்கு வந்து வேண்டான்னே சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் மீதான நலன் விரும்பிகள் ரஜினி ரசிகர்கள்ல பலர் அவர் அரசியலுக்கு வரணும்னு விரும்பினாங்க, மறுக்கல. ஆனா ஒரு சிலர் அவருடைய கடைசி நிலை அரசியல் நிலைப்பாடுகளை பார்த்து வேணாம் தலைவரே, வந்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேர் கெட்டு போயிடும், வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மேட்டரப்ப அவர் பேசின விஷயம் சமூகத்தில் மிக மோசமான அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அதை தாண்டி மேல அது ரொம்ப பெரிய நெகட்டிவா மாறிச்சு. அதை தாண்டி அவரை வாவான்னு சொன்னவங்களை எல்லாம் காடு வாவான்னு கூட்டு போயிருச்சு. அடுத்த தலைமுறை வந்துருச்சு, அவன் தான் எங்க தாத்தா வேண்டாம் அப்படி படுத்துறீங்க அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று, ரஜினி மிரட்டியதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா அவருடைய உடல்நிலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காதுன்றத கோவிட் ஒரு அட்டாக்ல அவர் புரிஞ்சுக்கிட்டு ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்தோம். நான் அந்த பிரஸ் மீட் நான் வரேன் அப்படின்னு நீலா பேலஸ்ல ஒரு பிரஸ் மீட், நான் அந்த பிரஸ் மீட்ல இருக்கேன். நான் வந்து அப்ப நான் பணியாற்றி கொண்டிருந்த பத்திரிகையாளர் சந்திப்பு போய் நாங்க உட்கார்ந்துருக்கேன். பத்திரிகையாளர்களே சந்திக்காம எதுக்குடா பத்திரிகையாளர் கூப்பிட்டு நடத்துனீங்கன்னு அங்க கரைச்சல் பண்ணிட்டு தான் வந்தோம். கடைசியில அப்படி நடந்துச்சு. அப்படிலாம் பார்த்த ரஜினிகாந்த் ஒரே கோவிட் அட்டாக்கு, இதுக்கு மேல நம்ம சரிப்பட்டு வர வந்து நினைச்சு பாருங்க, அவர் ஆர்கன் மாற்று, அவர் வந்து கிட்னில இருந்து எல்லா உறுப்புகள்லயுமே வந்து பாதிப்புகள் இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகும் இவ்வளவு வேகமா தன்னோடு போட்டி போடக்கூடிய சக நடிகர்கள் நடக்க முடியாத வேகத்தில் நடக்கிறாருன்னா அந்த உடம்பு எவ்வளவு தாங்கிட்டு இருக்கணும். இன்னொன்னு, இந்த உடல்நிலை, இவ்வளவு உடல்நிலை பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு அவர் எப்படி நடிக்கிறார், அது தேங்க்ஸ் டு லதா ரஜினிகாந்த். அவருடைய மனைவி அவரை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறாங்க. எந்த இடத்துலயும் அவர் நிலகுலந்துட கூடாதுன்றதுக்காக எங்க போனாலும் கூடவே இருந்து வீட்டுல அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் பக்குவமா பத்தியமா செஞ்சு கொடுத்து அவரை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம், கபாலி படத்துல எல்லாம் ஆளு அப்படி ஒரு மாதிரி வேவரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா ஆள் நல்லா தெளிவா இருக்காப்ல. எப்படி இது மாறுது? வீட்டுல அவர் குடும்பம் அவரை கவனிச்சுக்கிடுது, அவர் குடும்பத்தை கவனிச்சுக்கிறாரு, அந்த குடும்பம் அவரை கவனிச்சுக்கிடுது. இப்ப இந்த மாதிரியான ஒரு அரவணைப்பான சூழலை நம்ம ஏன் இழக்கணும்? நம்ம குடும்பத்தை, நம்ம தகப்பனார கொண்டாட்டிகள் பசங்களை நல்லா பார்த்துக்கணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்து போயிடும். நாம ஏன் உருவாக்கணும்ல? இப்படி ஒரு சூழல் இருந்தா தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியும். அப்படி ஒரு சூழலோ அப்படி ஒரு வாய்ப்போ நமக்கு அமைஞ்ச போதும் நம்ம அதை வந்து அப்படின்னு எத்தி விட்டுட்டு அவ்வளவுலாம் ஒர்த்து இல்ல அப்படின்னு பேசணும்னா இப்படித்தான் நடுத்தருவில் வந்து நிக்கணும். இன்னொன்னு, ரஜினி வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த கிளியரா சொல்லுவாரு, எல்லாம் ஓகே, எவ்வளவு டப்பு, எவ்வளவு பணம், துட்டு வருமா, எவ்வளவு வரும், அவ்வளவுதான் ரஜினியோட. அதை அவரே வெளிப்படையா காசு சம்பாதிக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஐடியா. ஒண்ணுமே இல்லாத ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து மூட்டை தூக்கிட்டு தெருவா சுத்திட்டு இருந்தேன் நானு. இன்னைக்கு இந்திய உலகத்துல இருக்கிற எந்த காரா இருந்தாலும் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா காசு எல்லாம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லுவாரு. சம்பந்தமே இல்லாம சிஸ்டம் சரியில்லை மாத்த போறேன்னு சொன்னது பாக்குறவன் என்னடா காசு சம்பாதிச்சா போதுன்னு சொன்னவர் திடீர்னு நீங்க வராரு. அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. இதுல இருந்து நீ கத்துக்கிட வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நீயும் குடும்பத்தை உருப்படியா பார்த்துக்கிட்டு வீட்டுல ஒழுங்கா சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணாம நிம்மதியான ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு நல்லா நடி, நாங்களும் ரசிக்க தயாரா இருப்போம். நடிப்புல சொல்றேன், நடிச்சா நல்லா அழுது காட்டு, பல வருஷமா வரல என்ன பண்றது, அப்படி பண்ணு. அதை விட்டுட்டு ரஜினியை மிரட்டி பார்த்தார்கள் திமுக, இதன் மூலமா நீ என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வர ஒன்னும் புரியலையே. ஒரு மேடையில ஒரு கருத்தை பேசுறோம்னா அது மூலமா ஏதோ ஒண்ணு கன்வே பண்ணுவோம்ல. ரஜினிய திமுக மிரட்டி பார்த்துச்சு, அவர் வரல,
நீ அரசியலுக்கு வந்திருக்க, யார் மிரட்டல்ல வந்த? திமுக. அது உண்மையா இருந்தா இதுவும் உண்மையா இருக்கு. ஆமா, இதுவும் திமுக தான் மிரட்டல். திமுக மிரட்டா ஏன்டா திமுகவை எதிர்க்கிற? திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒருத்தன் உன்னைய மிரட்டி நீ திமுகவை எதிர்ன்னு சொன்னா அதனால நீ எதிர்க்கிற. ரஜினிக்கு நடந்தது உண்மைனா இது உண்மையா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லு. நீ இப்ப மாட்ட, ஏன்னா குட்டு வெளியில வருது. எதுக்கு தேவையில்லாம ரஜினியை இழுக்கணும், இப்ப தேவையில்லாம வாங்கணும்? அதுக்கு ரஜினி இப்போ ஒரு விளக்கம். அது ரஜினி மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரே அந்த அறிக்கையில் அதுல தெளிவா வெளியிடுகிறார். வாசுதலர் அதையும் போடுங்க. அதுல ஆக்சுவலா ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டிருக்காரு. பேசுனது யாருன்னா அண்ணன் நக்கீரன் கோபால் தான். நீ பேசின அன்னைக்கே உனக்கு எதிர்வினை ஆற்றியது அண்ணன் நக்கீரன் கோபால் தான். அவர் தான் ரஜினிகாந்த் யாரடா மிரட்டி பார்த்ததுன்னு சொல்ற. காட்டுல வீரப்பனை பார்க்க போறதுக்கு படையப்பா மாதிரி பேக் பேக்க மாட்டிக்கிட்டு நான் வர்றேன்னு ஏர்போர்ட் வாசலுக்கு கிளம்புன வர்ற அவரு. அவருக்கு காலுக்கு கீழே கிடந்துச்சு, அத வேணான்னு தூக்கி போட்டு போனவரு. அது மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல பல மேடைகள்ல துணிச்சலாக அரசியல் பேசக்கூடிய ஒரு நபரா அவர் இருந்திருக்கிறாரு. ஒன்னே மாதிரி பம்மாத்து காட்டிய ஆளாக அவர் இல்ல. ஜெயலலிதா இருக்கிற மேடையிலே ஜெயலலிதாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை பேசி இருக்கிறாரு. ஆரம் வீரப்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே இனி தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு பேசினவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து தமிழ்நாட்டுல யாருமே பேச முடியாதுன்னு சொன்ன போது நான் பேசுவேன் அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாகவும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஆதரவாகவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் ரஜினிகாந்த். இவ்வளவும் கொடுத்த ரஜினிகாந்த திமுக ஏன் மிரட்டணும் அப்படின்னு எனக்கு புரியல. இன்னொன்னு, இதெல்லாமே அரசியலுக்கு தகுதியா அப்படின்ற வரையறையை வைக்கும் போது அது அரசியலுக்கு தகுதி இல்ல. கூடுதலா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களும் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இன்னொன்னு, உனக்கு இருக்கிற நார்சிசம் அதே நார்சிசம் ரஜினிக்கும் இருக்கும். ஏன்னா எல்லா நடிகர்களுக்குமே அந்த நார்சிசம் உள்ளுக்குள்ள இன்ஹரண்டா இருக்கும். அவங்க நார்மலைஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவர் ஜோக் அடிப்பாரா? ஆமா, வர்ற மேடைகள்ல தான் ஜோக் அடிப்பாரு. டெய்லி தெங்கச்சி சாமிநாதன் மாதிரி உட்காந்து ஜோக் சொல்லிட்டு இருப்பாரா? அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அப்ப அவர் மேடையில எல்லாரையும் சகதப்படுத்துவதற்காக சில ஜோக் பண்ணுவார். ஆனா அந்த ஜோக்கு தனக்கு எதிராக திரும்புது அப்படின்னாருன்னா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆக்ரோஷமாவும் பேசுவார். அப்ப தன்னுடைய இமேஜ் கான்சியஸா இருக்கக்கூடிய நபர் மக்களோட இப்படி நார்மலாலாம் புழங்க முடியாது. ஸ்டாலின் அவர் பாட்டுக்கு ரோட்லையும் தண்ணியிலையும் இறங்கி சேரு சகுதி பார்க்காம வெள்ளம் மழை பார்க்காம அவர் பாட்டுக்கு நடக்கிறாரு. நம்மளாலாம் அப்படி பண்ண முடியாது. நோ, இது நமக்கு தேவையில்லை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உன்னால் நீயா அந்த முடிவை தான் எடுக்க போற. அதுக்கு முன்னாடி எதுக்கு டேபிள உடைச்சு? உன்னால பக்கத்து வீட்டுக்கே கார் இல்லாம போக முடியல. இங்க பாருங்க, செக்ரட்டரியேட்ல ஒருவேளை ஒரு எம்எல்ஏவா உள்ள வர்றாங்கன்னு வச்சுப்போம். விஜய்ன்ற நடிகர் அந்த புதுப்பேட்டை படத்துல தனுசு தனியா மாட்டிக்கிட்டு சுத்தி நிப்பாங்க. குமார் அவசரப்பட்டிய இல்ல, நீ எப்படி செக்ரட்டரியேட்ல இருந்து வெளியே வருவ? செக்ரட்டரியேட்ல பார்க்கிங் ஒரு பக்கம் இருக்கும், அசம்பிளி வெளியே நடந்து வரணும். செக்ரட்டரியேட் உள்ளுக்குள்ள காரை கொண்டு வருவியா? சபாநாயகர் இருக்கே பொழந்துகிட்டு கார் வருமா? என்னடா, எப்படிடா நீ சட்டமன்றத்துக்குள்ள வேலை செய்வ? தொகுதியில போய் எப்படி ஓட்டு கேட்ப? எப்படி போய் ஒரு திறப்பு விழாவில் கலந்துப்ப? திறப்பு விழா எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அன்புமணி இல்லையா? அன்புமணி எங்க சட்டப்பேரவைக்கு வந்தாரு, பார்லிமெண்ட்லயே ஆப்சன்ட்ங்க தலைவர். அது மாதிரி நாங்களும் சட்டமன்றத்துக்கு வந்தா ஆப்சன்ட் ஆயிட்டு போறோம். இப்ப யாரு எங்களை கேட்க போறா? அதேதான் அன்புமணிக்கு அப்பாவுக்கு என்ன கிளாஸோ அதேதான் இங்கேயும். சரிதான், ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. நீங்க செய்ய மிரட்டினதெல்லாம் சொல்றீங்க. நீங்க ரசிகர் மன்றத்தை உருவாக்கி கட்டமைச்சு வடிவம் கொடுத்ததே அவங்க அப்பா தான். ஆனா இவங்க அந்த ரசிகர் மன்றத்தின் மூலமா பரப்புன தகவல் என்ன தெரியுமா? விஜய்க்கு பிரச்சனையா அவங்க அப்பா தான். ஆமா ஆமா, அதை செஞ்சாங்க, அதை சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவே வெளியில கண்ணீர் மல்க பேட்டி எல்லாம் கொடுத்தாரு, தனக்கு எதிராகவே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு எதிராக? இப்ப இருக்கிற புஷ் ஆனந்துக்கு எதிராக தான். ஆமா, இப்படியாக உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க அடுத்தவனை மிரட்டிட்டு, அதாவது எல்லாத்தையுமே யாரோ, அதாவது தன்னை பிஜேபி மிரட்டுது, அதே மாதிரி திமுகவும் யாரையாவது மிரட்டும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்றது. மிரட்டுறதா இருந்தா உடனே மிரட்டி நீ வரிகட்டாம மாட்டிக்கிட்ட மிரட்டுறான். நீ உன்னோட போன் காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உன்னை மிரட்டுறான். என்னென்ன போன் கால்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பல பேருக்கு தெரியும். இது எதுக்கு, இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறோம். அது என்னைக்காவது வெளியே வரும்போது அதுல நீ மாட்டத்தான் போற. இப்படி பல விஷயங்களை வச்சு உன்னை மிரட்டுறான் அப்படின்னா இதே மாதிரி எல்லாத்துலயும் அவரும் மாட்டிருப்பார். தனக்கு நடக்கிறதா உலகத்துல எல்லாருக்கும் நடக்கும் நினைக்கிறதா? அந்த மனநிலை தான் இப்ப கொண்டு நடுத்தருவில் விஜய் நிறுத்தி இருக்கிறது. ஆமா ஆமா, அதே மனநிலையில கூடவே இருந்து செய்யும் காரியங்கள் மிக பயங்கரமானதா இருக்கும். அப்படி ஒரு நிலைமையை நோக்கி தாவேக்க சிவி சண்முகம் இப்ப தாவேக்கால சேர போறாரு போலவே. எதுக்கு? அந்த மனநிலைக்கு வந்துட்டார். அவரு எப்பவுமே அந்த மனநிலையில் இருக்கிறார். அது சரி. அதாவது தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அப்போ அம்மையார், நாகம்மையார், இவங்க மணியம்மை,
இது குறித்து புரட்சிகர முழக்கங்கள் கிளாரா ஜெட்கின், ஹெலன் டாட் அந்த மாதிரி ஏதாவது முழக்கங்கள் முன்னெடுத்தாரா? என்ன நீங்க கனவா சொல்லுங்க. இப்ப பார்த்தாலும் உங்க கனவு சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. ஏன் கனவுல நயன்தாரா வருது, நயன்தாராவை பிடிச்சு கொடுப்பியா ஸ்டாலின்? எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. எதுக்கு வந்திருக்க? பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி. நயன்தாரா போய் கேளு, செருப்ப கலட்டி அடிப்பாங்க. இல்ல நம்ம சொன்னது இப்ப நிரூபணமாகுதா? கடைசியா நம்ம பேசணும், உட்காந்து பேசுவோம்ல, தான் சொன்னோம். டிஜிபி மாத்தினா இது மாறாது, போலீஸை வச்சு இது மாறாது, உளவியல் ரீதியான மாற்றம் தேவை, அடிப்படை அறிவுல மாற்றம் தேவை. அது மாறாம இந்த நிலைமை மாறாதுன்னு நம்ம சொன்னதனுடைய பட்டவர்த்தனமான உதாரணம் சி.வி. சண்முகம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுற மேடையிலேயே எனக்கு நயன்தாரா வேணும். என்னடா கேவலமான புத்தி இது. இல்ல இந்த மனநிலை எவ்வளவு ஆபத்தான்னு பாருங்களேன். சி.வி. சண்முகம் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு அமைச்சர். இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நடிகையை எப்படி அப்ரோச் பண்ணுவார்? என்ன அமைச்சர் அவரு? சட்டத்துறை அமைச்சர். மனநிலை அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிங்க. ஒரு நடிகை குறித்து ஒரு பப்ளிக்ல ஒரு கமெண்ட், எனக்கு இந்த நடிகை வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா, ஏற்கனவே கூவத்தூர் ரெஸ்டாரண்ட் அதுல பல்வேறு கேள்விகள், தீர்க்கப்படாத பல்வேறு வதந்திகள்னு பல்வேறு விஷயங்கள் உலா வந்துகிட்டே இருக்கு. ஒரு பொது மேடையில ஏறி ஒரு நடிகையினுடைய பேரை சொல்லி ஆர்ப்பாட்டத்துல எனக்கு அந்த நடிகை வேணும்னு நீ கேட்கிறன்னா, உன் மனநிலை எவ்வளவு குரூரமான மனநிலையா இருக்கும். நடிகைகள் குறித்தும் சினிமா துறையினர் குறித்தும் இந்த நபருடைய பார்வை எப்படி இருக்கும்? இதே பெண்கள் குறித்து இந்த நபருடைய பார்வை எப்படி இருக்கும்? அந்த பார்வை எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு தினமலர் பேப்பரை திறந்து பார்த்தா அந்த பார்வை எங்கிருந்து வருகிறதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். தேஜா கூட்டணியில் விஜய், ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வரி, விஜய் முடிவு திரிஷா கையில். எதுக்கடா இப்ப திரிஷா? அதுல இல்ல, இவங்களுக்கு திரிஷா, நயன்தாரா இவங்களை விட்டா உனக்கு அரசியலே பேச தெரியாதா? என்ன கேட்டாலும் திரிஷாவை பத்தி பேசுற, நயன்தாராவை பத்தி பேசுற. சொந்தமா அறிவே இல்லையா? உனக்கு அறிவு இல்லையா? விஜய் ஒரு நாள கூட்டணிக்கு கூப்பிட முடியல அப்படின்னா, கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறது, நாடகம் ஆடுற மாதிரி நாடகம் ஆடுறது, அதுக்கப்புறம் திட்டுற மாதிரி திட்டுறதான். இப்ப விஜய் மேல இவங்க அரசியல் ரீதியா ஏதாவது விமர்சனம் வைக்கிறாங்களா? இல்ல. இந்த தினமலர் விஜய்க்கு அரசியல் ரீதியா இப்ப திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு அரசியல் விமர்சனத்தை வைக்கிற மாதிரி இங்க வைக்கிறான்னா அவதூறு பிரச்சாரம். இந்த அவதூறு பிரச்சாரத்தினுடைய மைய புள்ளியா அவன் எடுத்துட்டு வர்றது திரிஷாவை தான் எடுத்துட்டு வரான். ஏன் இதையும் வைக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். அது ஒரு நான் பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது நான் பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவன் திரிஷா வைக்கிறான். ஐடியாலஜியை மையப்படுத்தி இங்க ஒரு அரசியல் உரையாடல் நடக்க கூடாதுன்றதுனாலதான் அவன் திரிஷாவை இழுக்கிறது, இவர் நயன்தாராவை இழுக்கிறது. இன்னொன்னு, அப்படி நம்ம பேசிட்டா அவர்களுக்கு இவர்கள் எதிரின்ற மனநிலையை எல்லாருக்கும் பரப்பிடலாம். பாத்தீங்களா, தினமலரே விஜயோடைய பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகையை வச்சு செய்தி வெளியிடுதுன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்றைக்கு தினமலரில் வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரை ரொம்ப மோசமான, ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. விஜய்க்கு எதிராக தன்னுடைய சாட்டைகளை சுழற்ற ஆரம்பித்தார். சங் பரிவார் பாஜக கும்பல் விஜய்க்கு எதிராக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. அப்படி சொல்லுவதற்கு ஒரு 7 மணி குயில்கள் கூவுவதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தானே தவிர இதில் நியாயமாக தர்க்கமாக விவாதிப்பதற்கு 1000 இருக்கு. சிபிஐ தினமலர் ரிப்போர்ட்டர் இருக்காங்கல்ல, நமது நிருபரே 4-5 பேர் இருப்பான். 4-5 பேர் இல்ல, ஒருத்தன் தான். இல்ல இஷ்டத்துக்கு எழுதுவான், அதெல்லாம் வராது. ஒரே ஒருத்தன் தான் உள்ள உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறான். ஒருத்தன் தான் பல நமது நிருபரை எழுதுறான். எங்க உட்கார்ந்து பேர்களை பாத்துறீங்களா? மல்லிகை மன்னன். இவரு என்னன்னா நமது நிருபர்ல எவ்வளவு பேர் இருக்கிறான்? இல்ல டெல்லியிலயோ மித்த இடங்கள்லயோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸுகள் மூலமா சிபிஐ விசாரணையில் என்ன நடந்ததுனால எழுதலாம்ல. அந்த செய்தியை வெளியிட்டு இப்படி நடந்ததுன்னு எழுதியிருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு திரிஷாவோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அதை நான் மையப்படுத்தி தான் அவனை விமர்சிப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அது எதுக்கு வருது அப்படின்னா, பொலிட்டிக்கல் ரீசனை பின்னாடி தள்ளி விட்டுட்டு விஜயை பாஜக எதிர்க்கிறதுங்கிறத சாமானிய மக்கள் கிட்ட காட்சிப்படுத்திட்டு திமுகவிடம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், தலித்துகள், பெண்கள் இவர்களுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு உண்டான அஜெண்டாவை செட் பண்றாங்க. அந்த நெரேட்டிவை கண்டுபிடிக்க முடியாம தமிழ்நாடு ஒண்ணும் இல்லை. அதனாலதான் உன்னைய பல வருஷமா கூப்பிட உட்கார வைக்குது. அதனாலதான் அவங்க கூப்ப திறந்து பாக்குறாங்க. கக்கூஸ் நிரம்பி வழிகிறது. உன்னுடைய எண்ணம் பூராமே இப்படி அருவருப்பான மோசமான ஒரு மனநிலை தான் இருக்கிறது. இந்த மனநிலை தான் சனாதன புத்தி. இந்த சனாதன புத்தி அழியும் போதுதான் சரியான ஒரு பாதை திறக்கும். அந்த சனாதன புத்தி ஒழிய இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதனால அழிஞ்சிருமா அப்படின்னா அப்படி உடனே அழிஞ்சிடாது. அதை அழிப்பது அப்படின்றது உளவியல் ரீதியா தொடர்ந்து செய்ய வேண்டியது. அந்த வேலையை மக்கள் மனங்கள்ல சனாதனத்தினுடைய
கன்சனையோ தேவையவோ இருப்பையோ காலி செய்வது தான் அதனுடைய ஒரே டாஸ்க். அந்த டாஸ்கை சனாதனத்தை ஏற்காத சக்திகளுடைய அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். மனித மனம் எப்படி இயல்பா இருக்கும்னா, சாதியில கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா, சாதி எதுக்குப்பா பேசிக்கிட்டு, சாமிக்கு எதிராக என்னத்தப்பா பேசிக்கிட்டு, நம்ம சடங்குப்பா இது, நம்ம சம்பிரதாயம்ப்பா இது, நம்ம பழக்க வழக்கம்பா இது, நம்ம அவனை பார்த்தா தொடக்கூடாதுப்பா, நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடாதுப்பா, நம்ம வேற அவங்க வேறப்பா அப்படிங்கிற மனநிலை மனிதர்கள் மத்தியில் இயல்பாகவே ஊறி போய் கிடக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தத்துவம் இருக்கக்கூடிய நபர்கள், சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள் அதிகாரத்தில் இருந்தா மட்டும்தான், பாரு நாங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறோம்ல, எப்படி இருக்கிறோம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இப்படி பேசினா இப்படிப்பட்ட உயரம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம், நீ இப்படி சுருங்கி உனக்குள்ள குறுகி இப்படியே இருந்தாய்னா ஊருக்குள்ளேயே தான் இருப்ப, வா அடுத்தடுத்த தலைமுறை வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மாடல் இருக்கணும். அது திராவிடியன் மாடலா இருக்கு. அந்த திராவிடியன் மாடல் அதிகாரத்தில் இருந்தா மட்டும்தான் அடுத்த 5-6 ஆண்டுகளில் இன்னும் ஒரு படி நம்மளுடைய மாநிலத்தையும் நம்மளுடைய மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய இந்த மோசமான மனநிலையவும் அதை உயர்த்துவதற்கும் இதை காலி பண்ணுவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளும் கூட. அதை நோக்கி பயணிக்க வேண்டும். தேர்தல் தேதி 23 ஏப்ரல் சொல்லி இருக்கிறார்கள். 20 ஏப்ரல் வந்து பதவியேற்பு. யாருக்கு? பனையூர்ல என்ன பங்களாவில் தேர்தலே 23ஆம் தேதி தானங்க நடக்குது. நாங்க 20ஆம் தேதியே பதவி ஏத்துக்கிறோம். நீ இப்பே எடுத்துக்க, ஏன் தாமதம்? 20ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு, என்ன வெயிட்டிங்? ஆமா, இஸ்ரேல் அதிபர் இறந்துட்டாராம். அங்க போய் நெத்தன்யாகு இருந்த பொறுப்பு, அங்க இஸ்ரேல் பிரதமர் பொறுப்பு காலியா இருக்குதான், போய் ஏத்துக்குங்கடா. நெத்தன்யாகு அந்த இஸ்ரேலை தூக்கிட்டு வந்து பனையூர் பக்கத்துல வைக்கணுமா? அப்படி எதுவும் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணுமா? அப்படிதான் அவருக்கு ஈஸியா இருக்கும். ஈரானை கொண்டு வந்து வைக்கணும். அப்பதான் இந்த அமெரிக்காக்காரன் என்ன கூத்தடிக்கிறான், சைனா இப்ப மோடி என்ன கூத்தடிக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். தேர்தல் என்ன ஈரானுக்கு இஸ்ரேலுக்குமா நடக்குது? தமிழ்நாட்டில் தானே நடக்குது. சூப்பர்.